இப்போ கண்ணே மணியே என்று குஞ்சினார் உச்சி குளிருமோ உற்ற நண்பரிடம் உறவினரிடம் அத்த சொந்தத்திடம் வாழ்க்கை துணைவியிடம் வீட்டிற்காக சொத்திற்காக நிலத்திற்காக பட்டா பத்திரத்திற்காக பெயர் மாற்றுவதற்காக பாக பிரிவினைக்காக என பல காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் காலத்தின் கட்டாயம் இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் ஒத்துழைக்க மறுத்தார், பிரச்சனை செஞ்சா, தடை செஞ்சா, பிள்ளையா இருந்தா என்ன, அப்பா அம்மாவாக இருந்தா என்ன, கட்டண கணவனோ மனைவியோ இருந்தா என்ன, கூட பிறந்த அண்ணன் தம்பியாதான் இருந்தா என்ன, அவங்கள பேசித்தானே தீரணும், திட்டித்தானே தீரணும். வேற என்ன வழி இருக்கு? பேசித்தானே அவங்கள சரி பண்ணணும். அவங்கள தானா திருந்துவாங்களா? பேசினால் மட்டுமே பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்பராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை பொன்னான ஆதரவை தந்தருமாறு பணிவன்போடு கேட்டு இந்த வாரம் உங்கள் ராசியான கும்ப ராசிக்கு பாவத்துல கூடிய சூரியனும் 5-8 புதனும் ஒன்று சேர்ந்து புதன் ஆதித்யா யோகம் என்ற மிக சிறப்பான ஒரு யோகத்துல தற்காலிகமா அமர்ந்துள்ளது. புதனும் சூரியனும் அமர்ந்த ராசிநாதனான சுக்கிரன் கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதி சனீஸ்வரனோட சேர்ந்து மிக சிறப்பாக அமர்ந்துள்ளது. ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் சிறப்பாக அமர்ந்துள்ளது. இந்த கிரக சூழ்நிலை அமர்வுகள் பூர்வீக வீடு நேரம் சொத்து, அம்மா வழியில வந்த வீடு நேரம் சொத்து, நீங்க சுயமா சம்பாதிச்ச சொத்து, இல்ல இதுக்கு மேல வீடோ நிலமோ சொத்தோ வாங்க ஆசைப்பட்டா வீட்டு பத்திரம் நிலம் அதனுடைய பேரு மாற்றுவது பாகப்பிரிவினை செய்வது, இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் மேல எந்த பிரச்சனை இருந்தாலும் வில்லங்க இருந்தாலும் தீர்ந்து போற சரி பண்ண வேண்டிய வாரமாக வந்துள்ளது. இதுக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கும், வெளியில ஆதரவு இருக்கும். ஆனால் இந்த வாரத்துல வீட்டையும் சரிப்படுத்தி வெளியையும் சரிப்படுத்தி நீங்க நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. புதுசாக தொழிலோ உத்தியோகமோ வேலையோ வேணும்னு நீங்க ஆசைப்பட்டா இந்த வாரத்துல வடமேற்கு வடகிழக்கு திசையில மிக சுலபமா அமையும். ஏற்கனவே கடன் கொஞ்சம் இருக்கு, அந்த கடன்காரன் உங்களை கொஞ்சம் நெருக்குவான். அதற்காக வடகிழக்கு திசையில இருக்கிற பங்காளிங்கிட்ட போய் இல்லைன்னா மாமச்சாங்கிட்ட போய் கொஞ்சம் கைமாத்தா பணம் வாங்கி இந்த நெருக்கிற கடனை இந்த வாரத்துல தீர்ப்பீங்க. அதை கொஞ்சம் சரிப்படுத்துவீங்க. எனவே சில மாதங்களாக கணவன் மனைவிக்குள்ளார தாம்பத்திய வாழ்க்கையில தேவையில்லாத ஈகோ கௌரவம் பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் இந்த வாரம் முழுமையா தீர்ந்து கணவன் மனைவி உறவில் அன்பும் அரவணைப்பும் பூத்து குறும்பும் வசந்தங்கள் மலரும். ராகு கேது பயிற்சி 1-7 உட்கார்ந்துருக்கு. 1ஆம் இடம் கும்பராசி நீங்க, 7ஆம் இடம் சிம்ம ராசி, வாழ்க்கை துணை, நட்பு, தொழில் கூட்டாளி, சிநேகிதம் அத்தனையும் வரும். கேது ஞானத்தை தரும், ராகு ஆசிரியர்களை தரும். அந்த வகையில ராசிக்கு 5ல குரு பகவான் அமர்வதாலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரன் அமர்வதனாலே நீங்க தான் அடுத்து வருகின்ற 1.5 வருடங்களுக்கு உலக
ஆசைகள் அனைத்தையும் படுவீர்கள். அதை அடைய முயற்சி எடுப்பீர்கள். குறிப்பா குரு பகவான் அஞ்சில் இருப்பதால உங்களுடைய சந்ததிகளுக்கு, எதிர்காலத்துக்கு, வம்சத்திற்கு சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற ஆசைகள் அதிகரிக்கும். அதை செய்ய முடியுமா? முடியாது. நிச்சயம் செய்ய முடியும். அதற்குண்டான விதைதான், அதற்குண்டான கடக்கால் தான் இந்த வாரம் காலத்தால் கடவுளால் போடப்படுகின்றது. இந்த காலம் தரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 மாதங்களில் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமையும், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 26ஆம் தேதி திங்கட்கிழமையும், 29ஆம் தேதி விசாலக்கிழமையும் மிக 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 சிறப்பான வாரம். மேலே சொன்ன அனைத்து நல்ல பலன்களும் நடக்கும். 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் சரியில்லாத நாளா வந்திருக்கு. முடிந்த அளவு இந்த நாட்கள்ல முன்னெச்சரிக்கை நிதானமும் அவசியம். கதைய நட்சத்திரம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 26ஆம் தேதி திங்கட்கிழமையும், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் மிக சிறப்பான நாள். நான் மேலே சொன்ன அனைத்து நல்ல பலன்களும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு நடக்கும். நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் ஜெயிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணி வரைக்கும், 28ஆம் தேதி புதன்கிழமை, 29ஆம் தேதி வியாழக்கிழமை, 31ஆம் தேதி சனிக்கிழமை சரியில்லாத நாள். இந்த நாள்ல வாக்குவாதம், வம்புகளுக்கு, பிரச்சனை, காரியத்தில் நல்லாவே வரும். இந்த நாள்ல தான் பொறுமை, நிதானம், சைப்புத்தன்மை, புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை இதோட காரியத்தை செஞ்சு ஜெயிச்சு. நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு 26ஆம் தேதி திங்கட்கிழமையும், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும், 28ஆம் தேதி புதன்கிழமையும், 31ஆம் தேதி சனிக்கிழமையும் நல்ல நாட்களாக வந்துள்ளது. நீங்க நினைத்த காரியங்கள், எடுக்கிற காரியங்கள், ஆசைப்படுற காரியங்கள், வீடா இருந்தா என்ன, சொத்தா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, அனைத்தும் வெற்றி பெற நாட்கள், ஜெயிக்கிற நாட்கள். செய்யுங்க, துணிச்சலோடு செய்யுங்க. 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 29, 30ஆம் தேதிகள் சரியில்லாத தேதிகள். செய்யற வேலை தப்பா போகும், நஷ்டத்தை கொடுக்கும், தாமதமாகும், தடை ஏற்படும். போட்டி பொறாமைக்காரர்கள், எதிரிகள் அவர்கள் கை ஓங்கும். இந்த நாட்கள்ல பொறுமையும் நிதானமும் மிக அவசியம். பொதுவாக கும்பம் ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரத்துல உத்தியோகத்துல, தொழில்ல, வீடு, மன, நிலம், சொத்து, பட்டா, பத்திரம், பெயர் மாற்றம், இந்த விஷயங்கள்ல ஒரு விஷயத்துல மிக முக்கியமான ஒரு நல்ல திருப்பம் உருவாக வேண்டிய அருமையான வாரமாக வந்துள்ளது. உங்கள் வாழ்நாளில் 16 பேர்களையும் பெற்று நீரோடு வாழ்வாங்க வாழ என் அன்னையான சிறு எட்டுக்கை காலையில் பாதம் தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.